எம்ஜிஆருக்கு டெக்னாலஜி இல்லாததுனால அவரை நேர்ல பார்க்கணும்னு கூட்டம் அவ்வளவு கூடுச்சு. அதாவது டெக்னாலஜி இவ்வளவு டெவலப் ஆயிருக்கிற காலத்திலயும் டிவிலயோ இல்ல லைவ் பிராட்காஸ்ட் சோசியல் மீடியால பாத்துக்கிறது இல்லாம நேர்ல வர கூட்டமே இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்னதான் நீங்க டிவில பாக்குறது, சோசியல் மீடியால லைவ் டிரான்ஸ்மிஷன் பண்ணா அதை பாக்குறது இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி வராது அப்படின்னு தான் ஃபேன்ஸ் விரும்புவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாதனையாளர். அவரோட காலத்துல அவருடைய காலகட்டத்துல ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஏன் ஜெயலலிதா அம்மாவோட கூட நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா செய்த சாதனைகளை திரு எம்ஜிஆர் அவர்கள் செய்யல, திரு எம்ஜிஆர் அவர்கள் செய்த சாதனைகளை ஜெயலலிதா அம்மா செய்யல. அவங்களோட ஸ்டைல்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாதனைகளை பண்ணாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா தான். அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் சாதிக்கணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்பினார்னா அது அவரோட ஸ்டைல்ல இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணுமே தவிர, செஞ்சு சாதிச்சு அதன் மூலம் பேர் எடுக்கணுமே தவிர எம்ஜிஆரோட ஒப்பிட்டுங்கிறதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில அதிமுக அவர் இருக்கிறாருன்னா கூட ஏத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு தார்மீக, அவரோட ஒப்பிட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு தார்மீக உரிமை இருக்குன்னு சொல்லலாம். இவரு ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு இவர் தனிப்பட்ட முறையில தனக்குன்னு ஒரு பேர் எடுத்து புகையடைகிறது தான் சரியான சாதனையா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தாவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.